உம்முடைய சமூகத்திலே கூடி இருக்கின்ற தெய்வ பிள்ளைகளோடு கூட உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலுமாய் கூட உம்மை ஆராதிக்க, துதிக்க, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு என்று ஒரு கூட்ட மக்களை நீர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர் தகப்பனே. இந்த நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கின்ற உம்முடைய தெய்வ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்திலுமாய் வார்த்தையானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. வல்லமை எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக சுவாமி. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைக்கு பஞ்சம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் அநேக இடங்களிலே கேட்கிறவர்களாக இருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகள் எதிரொலித்துக் கொண்டிருந்தாலும் ஆடுகள் பசியோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே, தாகத்தோடு கூட ஆய்ந்து கொண்டிருக்கிறது சுவாமி. இந்த நேரத்திலுமாய் உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உம்முடைய தேவ பிள்ளையோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய குரலை கேட்கிற ஆடுகளாக மக்களிலே மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே உம்முடைய பிள்ளைகள் தொடர்படுவார்களாக. நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பார்ப்பார்களாக சுவாமி. எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக இந்த நாளிலே உங்களை நான் சந்திக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஒரு சில வசனங்களை நான் ஆதார வசனமாக எடுத்துக்கொண்டு அந்த வசனங்களின் வழியாக உங்களோடு கூட பேச ஆசையா இருக்கின்றேன். அதாவது, ஒரு முறை இயேசு நடந்து செல்கையிலே வழியோரம் போகிற ஒருவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நல்ல போதகரே என்று இயேசுவை கூப்பிடுகிறார். அப்போ இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், மார்க்கு எழுதிய நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீர்? நான் நல்லவன் என நீ ஏன் சொல்லுகிறாய்? ஆண்டவர் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்று அந்த மனிதனிடம் ஆண்டவர் கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த உலகத்திலே நாம் நல்லவர்கள் என்று சொல்லி அநேகருக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இவர்கள் நல்லவர், இவர்கள் எல்லாவற்றிலும் தாராளமாக செயல்படுகிறவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் கொடுத்து உதவுபவர், இவர் பெருந்தன்மையானவர் என்றெல்லாம் சொல்லி நாம் ஓடுகிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே அவர்களுடைய உண்மையான சாயலை கண்ட பிறகு நாம் துவண்டு போகிறோம் இல்லையா? அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம். அவன் நல்லவன் என்று நினைத்தேன், அவன் ஏமாந்து போனேனே என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, மகளே, நல்லவர் ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் உன்னை படைத்தவர், அவர்தான் உன்னை அழைத்தவர், அவர்தான் உன்னை தெரிந்து கொண்டவர். அவரை நீ சுவைத்து பார்த்திருக்கிறாயா? இன்றைக்கு நாம் அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? அவர்கள் நாமும் எழுதிய ஆகமத்திலே 1 அதிகாரம் 7வது வசனத்திலே, ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளிலே அவர் காவலரனாக இருக்கிறாராம். காவலரன் ஆவார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் அவருடைய இயல்பு தன்மையே அவர் நல்லவராக இருப்பதுதான். ஆண்டவர் இயல்பாகவே நல்லவராக இருக்கின்றார். அவர் செய்கின்ற அனைத்தையுமே நீதியும் கருணையும் இரக்கமும் நிறைந்ததாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் இரக்கம் நிறைந்தவராக, கருணை நிறைந்தவராக, நீதியிலே நிறைந்தவராக, நன்மைதனத்தின் ஊற்றாகவே இருக்கின்றார். மக்களே, இந்த நாளிலுமாய் நாம் அநேக கஷ்டங்களிலே, நெருக்கங்களிலே, போராட்டங்களிலே இருந்து கொண்டிருந்தாலும் அவர் நன்மைதனத்திலே மாறாதவராக இருக்கின்றார்.
மனிதன் கஷ்ட நேரத்திலே மாறிவிடுகிறான். துன்ப நேரத்திலே, போராட்ட நேரத்திலே அவன் மாறிவிடுகிறான். ஆனால் மாறாதவர் ஒருவர், நல்லவராகவே இருக்கிறவர் ஒருவர், அவர்தான் ஆண்டவராகிய கிறிஸ்து. அடுத்தது நாம் பார்க்கிறோம், துன்ப நாளிலே அவர் காவலனாக இருக்கிறாராம். அதாவது அவர் நாம் துன்ப வேளையிலே, வாழ்க்கையிலே நாம் புயல்களுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே, போராட்டங்களும் புயலும் நம்மை தாக்கி அழிக்க வருகின்ற நேரத்திலே ஆண்டவர் நமக்கு அரணாக இருந்து எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் நாம் உடைபடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளவு நல்லவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிந்திருக்கின்றார். யாரெல்லாம் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொண்டு அவரிடத்திலே அடைக்கலம் தேடி வருகிறார்களோ அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் தன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றவராக இருக்கின்றார். உன்னை அறிவார். நீ அவரை தேடி வருகின்றாய். உன் துன்பத்திலே, உன் கண்ணீரிலே, உன் வேதனையிலே, உன்னுடைய அங்கலாய்ப்புகளிலே, உன்னுடைய நோயிலே ஆண்டவரை நீ அடைக்கலமாய் தேடி வருகிறாய் மகனே, மகளே. இதை இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நான் உன்னை அறிந்திருக்கின்றேன். என் மகனே நான் உன்னை அறிவேன். நீ எவ்வளவு பாடுகளோடு, துன்பங்களோடு, போராட்டத்தோடு நீ வந்திருக்கிறாய். ஆனால் நீ அதனாலே உடைந்து போக மாட்டாய். நீ முறிந்து போக மாட்டாய். நீ கீழே விழுந்து போக மாட்டாய். உன் கப்பல் சேதமடையாதபடிக்கு நான் உன்னை பாதுகாக்கிறவனாக இருக்கிறேன். நான் உனக்கு அடைக்கலப்பட்டனமாக, அரணாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் அவரை நம்பி இருக்கிறவர்களை, அவரிடம் அடைக்கலம் தேடி வந்தவர்களை ஒருபோதும் கைவிடாதவராக, அவர்களை பாதுகாக்கிறவராக, அவரை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். அதற்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கின்றார். ஆண்டவர் நல்லவர் என்பதனாலே நம்முடைய துன்பங்கள் எல்லாமே தற்காலிகமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். தற்காலிகமாகத்தான். அவர் எப்பொழுதும் நல்லவர். அவர் நமக்கு தீமையை அணுக விட மாட்டார். தீமையிலே நாம் அழிந்து போக விட மாட்டார். தீமையிலே நாம் சாக விட மாட்டார். தற்காலிக துன்பங்களை கண்டு நாம் சோர்ந்து விசுவாசத்திலே பின்வாங்கி போகாதபடிக்கு என் ஆண்டவர் நல்லவர். அவர் எனக்கு நன்மையை தான் செய்வார். தம்மிடம் அன்பு கூறுபவர்களோடு, தம்முடைய திட்டத்திற்கு அழைக்கப்பட்டவர்களோடு ஆண்டவர் அவருடைய நன்மைக்காக அவர் எப்பொழுதும் அவர்களுக்கு ஒத்துழைக்கிறவராக, நன்மை செய்கிறவராகவே இருக்கின்றார் என்ற வசனத்தை நாம் மறக்க கூடாது. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இன்னொரு வசனத்திலே, அதாவது திருப்பாடல் 34:8 வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் திறந்து பாருங்கள். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எத்துணை இனியவர், எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் நம்பிக்கை, அவரிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்கள் என்ன சொல்றாரு, அவர்களை பேரு பெற்றோர், அடைக்கலம் புகுந்தோர். யாரெல்லாம் அடைக்கலம் புகுந்து விட்டார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தான் இந்த உலகத்திலே பேரு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். யாரெல்லாம் ஆண்டவரை சுவைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் பேரு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள் பேரு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதுல உணவை சுவைக்காமல் உணவை சுவையை நாம் அறிய முடியாது. உணவை நாம் சுவைத்தால்தான் அந்த உணவு எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அது சுவையானதாக, அது காரமாக இருக்கிறது, அது இனிப்பாக இருக்கிறது, அது கசப்பாக இருக்கிறது, எனக்கு சுவையூட்டவதாக இருக்கிறது என்று அந்த உணவை பற்றி நாம் பேசுவோம். அதே போலதான் ஆண்டவரை அனுபவிக்காமல் அவரை பற்றி என்னால் சொல்ல முடியாது. இந்த சுவை என்பது அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும் பிரியமானவர்களே. சுவைப்பது என்பது ஒரு நெருக்கம், அதாவது ஆண்டவரோடு கூடிய ஒரு நெருங்கிய deep intimacy with the Christ our Lord. Deep intimacy with our Lord Jesus. அவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவு. அப்படி இருக்கிறவர்கள் தான் ஆண்டவரை அனுதினமும் சுவைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஏன்
அவருக்கு அது போதாததாக இருந்ததினாலே ஆண்டவர் அவருடைய இனிமையை அவர்கள் காண்பித்துக் கொண்டே அவரை எடுத்துக்கொண்டார். யாரெல்லாம் ஆண்டவரை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே நடக்கிறவர்களாக அல்ல, ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்களாக, இல்லத்திலே அவர்கள் இணைக்கப்பட்டவர்களாக, கடவுளுடைய சத்தத்தை கேட்டவர்களாக, இனிமையுள்ளவர்களாக, இனிமையானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். நம்ம நல்ல சொல்லுமா, அதனால நம்ம ஆண்டவரை சுவைக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தாவீதை பாருங்கள், அவர் ஆண்டவரை எவ்வளவு சுவைத்தார் என்றால் இந்த வசனத்தை அவர்தான் சொல்லுகிறார். அதாவது அவர் கரடியோட சிங்கத்தோட அவர் போராடுகின்றார், அவைகள் அவரை தாக்குகின்றது. அந்த தாக்கும் பொழுது கடவுளுடைய உதவியை அவர் பெற்றுக் கொள்கிறவராக இருக்கின்றார். தாவீது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் அசாதாரண மனிதன், தேவனோடு வாழ்ந்த மனிதன், கடவுளை சுவைத்த மனிதன். எப்போ அவர் ஆடு மேய்க்கிறவராக இருக்கும் பொழுதே கடவுளுடைய இனிமையை அவர் சுவைக்கின்றவராக, நன்மையை சுவைக்கின்றவராக, கடவுள் எப்படிப்பட்டவர்களை என்று அறிந்து கொண்டவராக இருந்ததினாலேதான் அவர் சொல்லுகிறார், நான் கரடியை அடித்தேன். ஒரு அரசனிடம் சொல்லுகிறார், கரடியையும் சிங்கத்தையும் நான் கொன்று போட்டேன். இந்த கோலியாத் எம்மாத்திரம், இந்த கோலியாத் எம்மாத்திரம், எந்த சேதமும் இல்லாத இந்த கோலியாத் எம்மாத்திரம் என்று தைரியத்தோடு அவன் பேசுகிறான் என்றால் அவன் ஆண்டவருடைய மேலான அன்பை சுவைத்திருந்தான். ஆண்டவருடைய அன்பை சுவைத்திருந்தான். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைக்கின்றவருடைய வாழ்வானது இந்த உலகத்திலே எப்பொழுதும் நன்றி சொல்லுகிற ஒரு வாழ்வாகத்தான் இருக்கும். பிரியமானவர்களே, எல்லாமே என் தேவன் எனக்கு நன்மைக்காகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார். எல்லாமே என்னுடைய நன்மைக்காகத்தான் அவர் செய்கிறார். அது எனக்கு, அவர் சிங்கத்தை எனக்கு முன்பாக அனுப்பினாலும், ஒரு கரடியை எனக்கு முன்பாக அனுப்பினாலும், என்னை கொன்று அழிப்பவர்களை எனக்கு முன்பாக அனுப்பினாலும், அது என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறவராக இருக்கின்றார். எனவே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன் என்று சொல்லி, யார் தேவனை ஆண்டவரை அதிகமாய் சுவைத்து அவரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் ஆண்டவருக்கு உண்மையாகவே நன்றி சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் என்னுடைய உரிமை சொத்து என்று சொல்வார்கள், என்னுடைய பாத்திரத்தின் பங்கு என்று சொல்வார்கள். ஆண்டவர் என்னுடைய உரிமை சொத்தாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்வார், இவன் என்னுடைய மகன் என்று மட்டும் சொல்லாமல், இவன் என்னுடைய உரிமை சொத்து, இந்த மகன் என்னுடைய உரிமை சொத்து என்று சொல்லி நம்மை அவர் நோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார். நீங்கள் இயேசுவை வெறும் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, அல்லது அவரை ஒவ்வொரு நாளும் சுவைக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்றீர்களா, அல்லது உங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் இயேசு நல்லது செய்து கொண்டிருக்கிறார் என்று அவரிடத்தில் நீங்கள் வருகிறீர்களா, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது என்று சொல்லி அவர் நல்லவர் என்று சொல்லி அவர்கிட்ட நீங்க வரீங்களா? எப்படி உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நேரமும் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை சுவைக்கின்றோம், வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரை சுவைக்கின்றோம், ஆண்டவருக்காக நாம் பணிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை நாம் சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம், அவருக்காக அடிபடும் பொழுது, அவருக்காக வேதனைப்படும் பொழுது, நிந்திக்கப்படும் பொழுது, அவமதிக்கப்படும் பொழுது அவரோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு அது ஆண்டவரை சுவைக்கிற ஒரு அனுபவங்களாக இருக்கும். பேதுருவை அவர்கள் அடித்த பொழுது அவர்கள் வெளியே வந்து என்ன நினைக்கிறார்கள், என்ன சொல்றாங்க, ஆண்டவருக்காக தாங்கள் பாடுபட்டதினாலே, அடிப்பட்டதினாலே அதை அவர்கள் பெரும் மகிழ்ச்சியாக எண்ணுகிறார்கள். ஏனெனில் தங்களுடைய தலைவர், தங்களுடைய எஜமானன் சாதாரணமானவர் அல்ல. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த உன்னதமான கடவுளாக இருக்கின்றார். நாங்கள் ஏமாந்து போக மாட்டோம். தான் பவுல் சொல்லுகிறார், நான் யாரை விசுவாசிக்கிறேன், நம்பியிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, மூன்றாவதாக இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது திருப்பாடல் 73வது திருப்பாடல்ல முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உண்மையாகவே இஸ்ரவேலருக்கு கடவுள்
எவ்வளவு நல்லவர் இஸ்ரவேலருக்கு, தூய உள்ளத்தினருக்கு எவ்வளவோ நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரவேலர்களுக்கெல்லாம் யெகோவா தேவன் தான், ஆண்டவராகிய கடவுள் தான் கடவுள் என்று சொல்லி அவரை நல்லவராக பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளத்திலே தூய்மையோடு கூட இருக்கிறவர்கள், ஆண்டவரை எப்பொழுதும் அவரோடு கூட இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரை எப்பொழுதும் தங்களுடைய முகத்துக்கு முன்பாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் இதயத்திலே ஆண்டவருக்கு மட்டும்தான் இடம், ஆண்டவரை மட்டும்தான் அவருடைய உள்ளத்திலே கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவராக இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. வேதம் முழுவதும் கடவுளுடைய நன்மை தனத்திற்கு தான் சாட்சியாக இருக்கிறது. அவர்கள் ஆண்டவர் எங்கேயாவது தீமை செய்திருக்கிறாரா? யாருக்காவது அவரை தேடி வந்தவர்களை அழித்து போட்டிருக்கிறாரா? அவரிடத்தில் அடைக்கலம் தேடி வந்தவர்களை புறக்கணிச்சிருக்கிறாரா? ஒன்றுமே இல்லை. அவரை தேடி வந்தவர்கள், அவரை நோக்கி பார்த்தவர்கள், அவருடைய முகங்களை எல்லாம் பிரகாசமடைய செய்திருக்கின்றார். இன்றைக்கு உங்களையும் அப்படித்தான் செய்ய போகிறார். நீங்களும் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் ஆண்டவர் அதே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவருடைய கருணை, இரக்கம் உங்களை இந்த நாளிலும் நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. தூய உள்ளம் கொண்டவர்களுக்கு ஆண்டவர் மிக மிக நல்லவராக, அவர் எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கின்றார். இஸ்ரேல் மக்களை பாருங்கள், அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளாக இருந்த அவர்களை ஆண்டவர் விடுதலை செய்து பாலும் தேனும் பொழிகின்ற நாட்டிற்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு வருகின்றார். அநேக அதிசயங்கள், அநேக அற்புதங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். வானத்திலிருந்து மன்னா கிடைக்கிறது, கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர வைக்கிறார். அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் அவருடைய காலையை அணிந்திருந்த காலணிகள் தேயவில்லை, கிழிந்து போகவில்லை. அவர்கள் போட்டிருந்த சட்டையும் கிழியவில்லை. இந்த வனாந்தரத்திலே இரவும் பகலும் மேக தூணாகவும் நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த நல்ல ஆண்டவரை அவர்கள் எப்பொழுதெல்லாம் உள்ளம் கடினப்பட்டதோ அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை அவர்கள் விடுவித்து அவர்கள் ஆண்டவரை முறுமுறுக்கிறவர்களாக, மோசேயிடத்திலே முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இங்க என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய நன்மை அவர்கள் சுவைக்கின்றார்கள். தங்களுடைய தேவை முடிந்த பிறகு ஆண்டவரை முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது இங்க மோசே, காலேப், யோசுவா இவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது என்றால் கடைசி வரையிலும் ஆண்டவருடைய நன்மை தனத்தை அவர்கள் பாடுகிறவர்களாக, ஆண்டவருடைய நன்மை தனத்தை அவர்கள் காண்கிறவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, சிந்தித்து பார்ப்போம், நாம் எப்படிப்பட்ட மனநிலையிலே ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தூய உள்ளம் என்பது ஆண்டவரை உண்மையாய் நாம் நேசிப்பது. தூய உள்ளம் என்பது ஆண்டவரை நாம் உண்மையாக அவரை நோக்கி செல்வது, பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலை அடைவது, பாவத்தை முற்றிலுமாய் நான் வெறுக்கிறேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவரை துக்கப்படுத்த மாட்டேன், ஆண்டவரை மனநோக செய்ய மாட்டேன் என்று நான் பாவத்தின் மீது ஒரு வைராக்கியம், நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்ற அந்த அடிமைதனத்திலிருந்து நாம் வெளியே வருவதுதான் உள்ளத்திலே தூய்மை. மத்தியிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, உள்ளத்திலே தூய்மை உள்ளவர்கள் கடவுளை காண்பார்கள். கடவுளை நான் இன்றைக்கு எப்படி காண்பது? எந்த இடத்திலே நான் காண்பது? நான் தூய்மையாக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் நான் கடவுளை காண்பேன்? உண்மையாகவே உனக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரை நீ பார்க்கிறாய் என்றால், உனக்குள்ளாக இருக்கிற தெய்வத்தை நீ தரிசித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்குள்ளாக இருக்கிற உயிரான ஆண்டவரை நீ ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ அவரை காண்பாய். எல்லா மனிதர்களும் அவரை காண்பாய். அவருடைய படைப்புகளை எல்லாம் அவருடைய வல்லமையை, அவருடைய ஞானத்தை, அவருடைய மகிமையை நீ காண்பாய். அவரை நீ முற்றிலுமாக காண்பாய். எப்பொழுது நீ முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு அன்போடு நீ ஆண்டவரை நீ நேசிக்கும் பொழுது, முழு உள்ளத்தை நீ அவருக்கு கொடுக்கும் பொழுது, முழு உள்ளத்தோடு நீ அவரை தேடும் பொழுது,
ஆண்டவருடைய சுற்றிலுமாக இருக்கிறதை பார்ப்பார். உன் பகைவர்களிலும் கூட அவருடைய பிரசன்னத்தை நீ பார்ப்பாய். நீ கொலை செய்ய வந்தாலும் கூட நீ புன்முறுவலோடு கூட அவர்களை பார்ப்பாய். இவர்களும் தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்காகவும் இயேசு ரத்தத்தை சிந்தி இருக்கின்றார் என்று நீ உள்ளத்தின் ஆழத்திலே அவர்களை நேசிக்கிறவர்களாக, ஆண்டவருடைய சாயலை நீ எல்லாவற்றிலும் காண்கிறவராக இருப்பார். உள்ளத்திலே தூய உள்ளத்தினர் பேரு பெற்றவர்கள் என்ற இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே கூறுகிறவராக இருக்கின்றார். உள்ளத்திலே தூய்மை உள்ளவர்கள், என்றென்றும் அவரோடு கூட வாழ்பவர்களாக, இயேசுவை காண்கிறவர்களாக, அவருடைய நன்மை தளத்தை காண்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் உள்ளத்திலே கசப்பு இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, கடுமையாக எனக்குள்ளாக கோபம் வருகிறது என்று சொல்லிக்கொண்டு நான் எல்லாரையும் பகைக்கிறேன், வெறுக்கிறேன் என்றால் உண்மையாகவே எனக்குள்ளாக தெய்வ பிரசனம் இருக்காது. விரக்தி மட்டும் தான் இருக்கும், குற்ற உணர்வு மட்டும் தான் இருக்கும், சந்தேகம் மட்டும் தான் இருக்கும். காரணம் என்ன? என் உள்ளம் வெளிச்சம் இல்லை, என் உள்ளத்துல வெளிச்சம் இல்லை, என் உள்ளத்துல இருள் குடிக்கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் எனக்குள்ளாக இல்லை. மற்றவர்களை பார்க்கும் பொழுதும் என்னால் தேவ பிரசன்னத்தை அவர்களை காண முடியவில்லை. பிரியமானவர்களே, எனவே இந்த நாளிலேயே நம் உள்ளத்தை நாம் சோதித்து பார்ப்போம். நம்ம உள்ளம், நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா? அப்படி இருக்கிறது என்றால் உங்களுக்கு நிச்சயமாக கடவுளுடைய பாதுகாப்பு உண்டு. அப்படி இருக்கிறது என்றால் தீமையின் வலைகளிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். ஆவியிலே நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆவியிலே நிறைந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளாக இருந்தால் உங்களுக்குள்ளாக ஒரு ஆழமான அமைதி, ஒரு மகிழ்ச்சி, என்ன நடந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய அமைதியை யாரும் கெடுக்க முடியாது. உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற அந்த ஆத்மாவிலே நிறைந்திருக்கிற அந்த மகிழ்ச்சியை யாரும் குலைக்க முடியாது. அது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, நாம் ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவர் இனிமையை சுவைக்கும் பொழுதுதான், உள்ளத்திலே தூய்மையாக இருக்கும் பொழுதுதான் அவருக்கு உண்மையான ஒரு சாட்சியாக நம்முடைய வார்த்தையின் வழியாக, வாழ்க்கையின் வழியாக, நம்முடைய செயல்களின் வழியாக நாம் அவருக்கு சாட்சியாக இருந்து அவருடைய நன்மையை அறிவிக்கின்றவர்களாக இருப்போம். நாம் இதயம் பரிசுத்தமாக இருக்கிறதா? ஆண்டவர் வாழும் வீடாக நாம் நம்முடைய உடல் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். இந்த வேளையிலே நம்முடைய சுகவீனத்திற்கு, பலவீனத்திற்கு காரணம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குறைகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இதோ உம்மை தேடுகிறவர்கள், உம்முடைய அன்பை சுவைக்கிறவர்கள் எவ்வளவு பேறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். உம்மிடத்திலே அடைக்கலம் தேடி வருகிறவர்களை நீ ஒருபோதும் கைவிடாத தேவன் அப்பா என்று சொல்லி ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி செவிப்போமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. என்னை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, அப்பா உமது மையமே பெரியது. எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்தவர்கள் உடைய வேதத்தை எழுதி வைத்தார்கள். அப்பா, உடைய ஆவியை நிரப்பப்பட்டவர்கள் உமது இனிமையை இந்த உலகத்திலே பாடினார்கள். ஆண்டவரே, உமது இனிமையை சுவைத்தவர்கள் ஒன்றழிக்கும் பதத்திலும் கூட உமது சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். இந்த நேரத்திலுமா இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்த ஒவ்வொரு மகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக, உங்களுடைய கிருபையினால் மூடுவீராக. எங்கு பார்த்தாலும் கண்ணீரும் வேதனையும் புலம்பலும் மங்களாய்ப்பும் நிறைந்த இந்த உலகத்திலே உண்மையாகவே உம்மை தேடுகிற மக்கள், உண்மையாகவே உமது அடைகளை தேடி வருகின்ற பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கின்றப்பா. இந்த நேரத்திலுமாய் உம்மை தேடி வருகிற உங்களுடைய பிள்ளைகளை நீ தொடுவீராக. இந்த நேரத்திலே அப்பா, இதோ செடிக்கு ஒன்று கூடியிருக்கிற பிள்ளைகள் அதுவே தன்னுடைய நோய்களிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று அதுவரை இதோ இந்த இடத்திலே அமர்ந்து செவித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் இந்த செய்திகளின்
வழியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை ஒன்று கூடி உம்மை ஆராதித்து உம்மை துதித்து தன்னுடைய உடல் பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா முழு சுகத்தையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதிகான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.